அத்தியாயம் 74. தன் மிருதுவான இமையை திறந்து மெல்ல தன் முன்னே இருப்பவர்களை பார்த்தாள் பவி. உதட்டை கடித்து மெல்லிய புன்னகையுடன் அவள் பஞ்சு போன்ற கரத்தை பிடித்தபடி அமர்ந்திருந்தாள் தமிழ். அவள் பக்கத்திலேயே ரம்யாவும் அமர்ந்திருந்தாள். அக்கா! தமிழ் கண்ணீருடன் அவளை அணைத்து கொண்டாள். இனி நீ ஆசைப்பட்ட மாதிரி ஜெனி கூட விளையாடலாம் தங்கம் என்றாள் அவள் கரத்தில் முத்தம் வைத்து. நிஜமா? நிஜமா ஏ செல்லக்குட்டி என்று ரம்யாவும் பவியை அணைத்து கொண்டாள். தமிழ் ராவணனை அழைத்தாள். அவன் வர மறுத்தான். அட வாங்க என்று அவன் கையை பிடித்து வந்து அந்த குழந்தையின் அருகே அமர வைத்தாள் தமிழ். பவிக்குட்டி, அந்த குழந்தை குண்டு கண்களை உருட்டி இவர்களை திரும்பி பார்த்தாள். இந்த அங்கிள் தான் உன் ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல பார்க்கலாம். பவி ராவணனை பார்த்தாள். அவனும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் ஒற்றை விரலை மெல்ல ஆட்டி அவனை அழைத்தாள். ராவணன் தயக்கமாய் அவள் அருகே சென்றான். அவள் வாயில் பொருத்தப்பட்டிருந்த செயற்கை சுவாச குழாயை எடுத்தவள் மெல்ல ராவணன் கன்னத்தில் இதழ் ஒட்டி எடுத்தாள். இதுவரை ராவணன் எத்தனையோ பெண்களிடம் முத்தம் வாங்கியிருந்தாலும் ஏன் இந்த பிஞ்சு குழந்தைகளின் முத்தம் அவனை என்னவோ செய்கிறது? என்னவோ இந்த பூமிதனில் புதிதாய் பிறந்து வந்தது போல் ஒரு உணர்வு. அவனும் பட்டுப்படாமல் அந்த குழந்தையின் நெற்றியில் ஒரு மெல்லிய இதழ் ஒற்றலை கொடுத்தவன் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். அர்ஜுன் சார் என்று அவன் பின்னையே ஓடினாள் தமிழ். அவன் ஹாஸ்பிட்டலின் பின்பக்கம் இருந்த தோட்டத்து பக்கமாய் சென்றான். தலையை கோதியபடி அங்கும் இங்கும் நடந்தான். மூச்சை இழுத்து விட்டான். சார்! ராவணன் திரும்பி பார்த்தான். என்னாச்சு? தெரியல, மூச்சு விட கஷ்டமா இருக்கு என்றான். இவள் அவசரமாய் அவன் அருகே வந்து டையை கீழே இறக்கி விட்டாள். அவன் கோட்டை கழட்டி அவன் மேல் சட்டையை அவிழ்த்து விட்டாள். அவன் அவளை தான் வெளியகலாமல் பார்த்து கொண்டிருந்தான். இப்போ ஓகேவா என அவன் இரு மார்புக்கும் இடையே தடவி கொடுத்தாள். அவள் கை மீது அவன் கையை வைத்தான் ராவணன். தமிழ் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சார்! அவள் கையை எடுத்து அப்படியே அவன் இடப்பக்க மார்பின் அருகே கொண்டு சென்றான். அவன் இதய துடிப்பை அவள் கரம் வழி உணர முடிந்தது. ஹார்ட் எப்படி துடிக்குது பாரு. அவளும் உணரத்தான் செய்தாள். எனக்கு என்னமோ பண்ணுது, ஒரு மாதிரி ஹார்ட் பீட் வேகமாக துடிக்குது, மூச்சு விட கஷ்டமாக இருக்கு. அந்த குழந்தை என் கண்ணை பார்த்து சிரிக்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? லைக் அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி. அவனுக்கு கிஸ் பண்ணும்போது என்னவோ பெருசாக சாதிச்ச ஒரு உணர்வு. எனக்கு தெரியல, ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது. எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. நான் ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் நீதான் காரணம் என்று அவள் கையில் அழுத்தம் கொடுத்தவன் தேங்க்ஸ் என்றான். தமிழ் அவன் கண்களை பார்த்தாள். கஷ்டத்தில் இருக்க ஒருத்தரை சிரிக்க வச்சு பாருங்க, அதுதான் உண்மையான போதை என்றாள். ஏன் அவள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு புதிதாய் தெரிகிறாள்? நீ வித்தியாசமான பொண்ணு தமிழ், என் லைஃப்ல வந்ததுக்கு தேங்க்ஸ் என்றான் அவள் தலையை மெல்ல முட்டி. தமிழை தேடி வந்த ரம்யா அவர்கள் நிற்கும் நிலை கண்டு சிறு புன்னகையுடன் அங்கிருந்து விலகி செல்ல நினைத்தாள். அப்பொழுதுதான் ராவணன் ரம்யாவை அழைத்தான். சொல்லுங்கண்ணா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா ரம்யா? என்ன நான் பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான ஃபைல், இதை கவின் கிட்ட கொடுத்துரு. ஓகே என்று இவள் அந்த ஃபைலை வாங்கி கொண்டு கவின் வீட்டை நோக்கி சென்றாள். கவின் ஒரு முக்கியமான வேலையாக அந்த லேப்டாப்பை தட்டி கொண்டிருந்தான். இவள் கதவை தட்டினாள். யா கமின் என்றான் அவன் எழுந்து வராமல். ரம்யா உள்ளே சென்றாள். அவள் வருவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. டிரைவரிடம்தான் ஃபைலை கொடுத்து விடுவதாக ராவணன் சொல்லியிருந்தான். நீங்க என்ன பண்ற? உன்னை சைட் அடிக்க வந்த என்றாள் பட்டென கண்ணடித்து. இவன் பார்வையை வேறு பக்கமாய் திருப்பிக் கொண்டான். நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு, பொருள் விற்க போக நேரம் ஆகலையா என்ன என்று கொஞ்சம் நக்கலாக பேசி அவளை விரட்ட நினைத்தான்.
ஆ, நீ வேணும்னா ஒரு பொட்டல வாங்கிக்கிறியா என்று அவன் முன்னே இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். லேப்டாப்பில் கவனம் வைத்திருந்தவன் கடைக்கண்ணில் அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்தான். அவள் பக்கத்தில் இருந்த ஒரு மேகசீனை எடுத்து புரட்டிக் கொண்டிருந்தாள். இந்த பொண்ணுங்கெல்லாம் கிளாமரா இருக்குமே, அந்த மாதிரி மேகசின் எல்லாம் பார்க்க மாட்டியா? என்னை பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்கா? உன் ஃப்ரெண்டு பொறுக்கினா நீயும் பொறுக்கியா தானே இருப்ப? அப்போ நீ போதைப் பொருள் விற்கிறவன்னா தமிழும் அப்படிப்பட்டவளா என்று அவன் சொல்லி வாயை மூடுவதற்குள் பட்டென அவன் கன்னத்தில் ஒரு அடியை கொடுத்தாள் ரம்யா. வேண்டுமென்றே அடிக்கவில்லை. தோழி தவறாக ஒரு வார்த்தை சொன்னதும் அவளுக்கு கோபம் கொப்பளித்து விட்டது. கவின் கன்னத்தில் கை வைத்தபடி அவளை திரும்பி பார்த்தான். அவள் அப்படி ஒன்றும் வேகமாக அடித்து விடவில்லை. ஆனாலும் அதற்கே அவன் கன்னம் சிவந்து விட்டது. அவன் சிவந்த கன்னத்தை பார்த்த பிறகுதான் அவள் செய்தது தவறு என்பதே அவளுக்கு புரிந்தது. அவசரமாய் கிச்சன் சென்றவள் ஐஸ் கியூப் இருக்கிறதா என்று தேடி எடுத்து அதை அவள் துப்பட்டாவில் போட்டுக்கொண்டு ஓடி வந்தவள் அவன் கன்னத்தில் ஒத்தனம் வைத்தாள். அவன் கோபமாக அவள் கையை தட்டி விட்டான். அப்போ நிஜமாவே உன் ஃப்ரெண்டு மோசமான பொண்ணுதானா? அவன் ஒரு கோபத்தில் மீண்டும் அதையே சொல்ல அவள் யோசிக்கவே இல்லை. பட்டென இன்னொரு அடியை கொடுத்தாள். அப்படி பண்ணாத, அவளை பத்தி பேசாத என்றவள் மீண்டும் அவனுக்கு ஒத்தனம் வைக்க முயன்றாள். அவ அப்படித்தான். மீண்டும் அடித்தாள். அவ அப்படிப்பட்டவதான். அவள் பட்டென்று அடித்தாள். அவ மோசமானவதாண்டி. அவன் சத்தமாய் கத்திவிட இந்த முறை கொஞ்சம் கோபம் எல்லை கடந்துவிட கராத்தை போஸில் அவள் ஓங்கி ஒரு உதை விட அவன் பறந்து கொண்டு போய் அந்த சுவற்றில் முட்டி கீழே விழுந்தான். இதில் அந்த மேசை மீது அவன் நெற்றி பட்டு பட்டென்று ரத்தம் எட்டி பார்த்தது. அவன் மார்பில் கை வைத்தபடி இருமினான். ரம்யா மெல்ல நெற்றியை பிடித்தாள். மெடிக்கல் கிட் எங்க இருக்கு என்றாள். அவன் பதில் சொல்லாமல் இருமிக் கொண்டிருந்தான். இவள் மெடிக்கல் கிட் தேடி ஓடினாள். அது அந்த மேசையை விட்டு கொஞ்சம் தள்ளிதான் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தவள் அவன் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தாள். முதலில் காட்டன் பஞ்ச் எடுத்து அவன் நெற்றியில் வடியும் இரத்தத்தை துடைக்க முயன்றாள். கவின் அவள் கையை தட்டிவிட்டான். அவள் மீண்டும் அவன் இரத்தத்தை துடைக்க முயன்றாள். அவன் மீண்டும் தட்டிவிட்டான். கவின், ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ண விடு என்றாள் கெஞ்சுதலாய். போடி முதல என ஒரு கோபத்தில் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி விட்டான். அவ்வளவுதான். அடுத்த நொடி அவன் சிவந்து வீங்கிய கன்னத்தில் இன்னொரு அடியை போட்டாள். எனக்கு கெட்ட வார்த்தை பேசினா பிடிக்காது என்றாள். கவின் அவளை முறைத்தான். என்ன தொடாதடி என்று முகத்தை திருப்பிக் கொண்டான். இவள் அவன் கன்னத்தை பிடித்து அவனை பார்க்க வைத்தாள். அவன் கன்னம் பண்ணு போல சிவந்து போயிருந்தது. நெற்றியிலிருந்து ரத்தம் வந்தது. அவள் மீதே அவளுக்கு கோபம் வந்தது. என் ஃப்ரெண்டை பத்தி பேசாம என்கிட்ட கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாம வேற என்ன வேணாலும் திட்டு, அதுவும் என்னை மட்டும் திட்டு வாங்கிக்கிற என்றவள் பஞ்சை கொண்டு அவன் காயம்பட்ட இரத்த துளியை மெல்ல துடைத்து விட்டாள். இவள் சிவந்த கண்களுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்ன என்றாள் இவள் ஒற்றை புருவம் உயர்த்தி. நீ மோசமான பொண்ணுடி என்றான் கோபமாய். ஆமா என்றவள் அவன் காயம்பட்ட இடத்தில் மருந்து போட்டாள். இந்த பூமியில வாழ உனக்கு தகுதியில்லடி. ஆமா என்றவள் அந்த பேண்டேஜை ஒட்டிவிட்டாள். உன்ன மாதிரி கேவலமான ஒருத்திய நான் பார்த்ததே இல்லடி என்றான் சிவந்த கண்களுடன். சரி என்றவள் அந்த ஐஸ் கியூபை அவள் துப்பட்டாவில் போட்டு அதை அவன் சிவந்த கன்னத்தில் ஒத்தடம் வைத்தாள். அவன் அவள் கையை தட்டிவிட முயன்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. அவள் பிடி இறுக்கமாய் இருந்தது. ஏய், என்ன கோபப்படுத்துற பாரு, எப்படி வீங்கி போச்சுன்னு. நான் ஒரு கோபக்காரி. ப்ளீஸ் அடுத்த முறை இப்படி பண்ணாத என்றாள் அவனுக்கு வலிக்காமல் ஒத்தனம் வைத்து. கவின் அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். என்ன திட்டணுமா திட்டு, அடிக்கணுமா அடி. அவன் பட்டென அவள் கன்னத்தில் அடித்தான். ஆனால் அதெல்லாம் அவளுக்கு வலித்து விடுமா? அவள் அதை சட்டை செய்யாமல் மீண்டும் அவனுக்கு ஒத்தனம் வைத்தாள். அவன் மீண்டும் இன்னொரு அடியை கொடுத்தான். அவள் அதை கண்டு கொள்ளாமல் ஒத்தனம் வைத்து கொண்டிருந்தாள்.
இவன் கோபமாக அவள் பின்பக்கம் முடியை பிடித்து இழுத்தான். இவள் அவன் கண்களை ஏறிட்டாள். அவனிடமிருந்து விலக முற்படவில்லை. ஏண்டி என்ன சாவடிக்கிற என்றான் கலங்கிய விழிகளுடன். அவள் மௌனமாக அவனை ஏறிட்டாள். எதுக்குடி என் வாழ்க்கையில வந்த என்று அவள் குரல் வளையை பிடித்தான். அத்தியாயம் 75. ஏண்டி வாழ்க்கைக்குள்ள வந்த என்று அவள் குரல் வளையை பிடித்தான். அவள் அப்பொழுதும் அவனிடமிருந்து விடுபட நினைக்கவில்லை. என்னடி பாக்குற, என்ன பாக்குற, நீ என்ன பைத்தியம் ஆக்குற உன்ன என்று கையை ஓங்கியவன் அப்படியே கொல்ல முடியாமல் சுவற்றில் குத்தினான். ரம்யா அவன் கையை பிடித்தாள். வலிக்குண்டா என்றாள் அவன் கரத்தை பிடித்து. வலிக்குதுதான், ரொம்ப வலிக்குது. ஆனா மனசு தாண்டி வலிக்குது. உன்னை பத்தி யோசிச்சு தலை வலிக்குது. கவின். சொல்லாத, என் பேரை சொல்லாத என்று குரலை உயர்த்தினான். அவள் உதட்டை கடித்தாள். உன்னை பார்த்ததுமே பிடிச்சு போச்சுடி என் பாலா போன மனசுக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற இந்த குணம், தோழிக்காக என்ன வேணாலும் செய்ய துடிக்கிற இந்த நட்பு, எதுக்கும் பயப்படாத உன் தைரியம், இப்படி எது உன்கிட்ட பிடிச்சி தொலைச்சதுன்னே தெரியலடி. இந்த 30 வருஷத்துல எந்த பொண்ணு மேலே எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை. ஒவ்வொரு முறையும் நான் தமிழை பார்க்கல, உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். உன் கூட சண்டை போடும்போது மட்டும்தான் எனக்குள்ள இருக்க கஷ்டத்தை நான் மறக்கிறேன். நீ என் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நான் நானா இருக்கேன். இது வரைக்கும் நான் தான் மற்றவங்கள பார்த்துக்குவேன். ஆனால் என்ன ஒருத்தி பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை உன்கிட்ட மட்டும்தாண்டி எனக்கு வந்துச்சு. ஆனா என்று அவன் பின்னந்தலையை பிடித்து தன் முன்னே கொண்டு வந்தவன், அது எல்லாத்தையும் நீ நாசமாக்கிட்ட. என் மேல கோபம் இருந்திருந்தா என்னை பழி வாங்கியிருக்கலாம். ஆனா அவ சின்ன பொண்ணு, அவளை வச்சு என்னை பழி வாங்க நினைச்ச பாத்தியா? உன் புத்திய ச்சே என்றான் முகத்தை சுளித்து. ரம்யா இதழ் ஓரம் எட்டி பார்த்த கசந்த புன்னகையுடன் அவனைதான் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தாள். சிரிக்கிறியா? என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? என்ன உனக்கு பிடிக்குமா என்றாள் அவன் கண்களை பார்த்தபடி. பிடிச்சது. அப்போ இப்ப இந்த உலகத்திலே அதிகமா உன்னை வெறுக்கிறேன்டி. என்னை விட்டு போ, என் வாழ்க்கையை விட்டு போ. அவள் கசந்த புன்னகையுடன் அவன் காயம்பட்ட கன்னத்தை மெல்ல தடவி விட்டாள். அவன் முகத்தை திருப்ப முயன்றான். ஆனால் முடியவில்லை. அவள் பிடி இறுக்கமாக இருந்தது. அவன் உதட்டை கடித்தான். நான் உன்னை ரொம்ப காயப்படுத்துறல்ல என்றாள் அவன் காயத்தை வருடி. அவன் கண்களை மூடினான். அவன் மூடிய கண்கள் வழி 2 சொட்டு கண்ணீர் அவன் கன்னத்தில் பட்டு தெரித்தது. ரம்யா மெல்ல அவன் கன்னத்தை துடைத்து விட்டாள். நான் போறேன் என்றாள் மென்மையான குரலில். அவன் கண்களை திறவாமல் இருந்தான். அவள் மெல்ல எழுந்தாள். அங்கிருந்து விலக முயன்ற நேரம் அவள் கரம் அவன் கைகளுக்குள் சிக்கிக் கொண்டிருந்தது. ரம்யா தலையை திருப்பி பார்த்தாள். அவன் தலையை நிமிர்த்தி பார்த்தான். இதோ வாங்கிட்டு போ என்றான். அவள் என்னவென்பது போல் பார்த்தாள். கவின் அவள் கையை பிடித்து இழுத்தான். அவள் அவன் மீது வந்து விழுந்தாள். இருவரின் சிவந்த விழியும் ஒன்றாய் சங்கமித்தது. கவின் அவள் இடையே பிடித்து தன்னருகே இழுத்தான். அவள் அவன் மீது வந்து உரசிக்கொண்டாள். அவள் கன்னத்தை கைகளில் ஏந்தினான். அவள் கோழிக்கொண்டு விழிகள் அங்குமிங்கும் அசைந்தது. அவள் என்னவென்று உணரும் முன்னே அவள் இதழோடு தன் இதழை கலக்க விட்டான் கவின். கராத்தேயில் வேண்டுமானால் அவள் வித்தைக்காரியாக இருக்கலாம். ஆனால் முத்த போரில் அவன் முன் அவள் கொஞ்சம் தோற்று போகும்படியாகத்தான் இருந்தது. இருவருக்குமே அதுவே முதல் முத்தம் என்றாலும் அவன் அதில் கொஞ்சம் கை தேர்ந்தவனாகவே காணப்பட்டான். மெதுவாகவே முத்தமிடும் போது பெண்கள் கண்ணை மூடிக்கொள்வார்கள் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் அவளோ முட்ட முட்ட முழித்து கொண்டிருந்தாள். அவள் கன்னத்தை பிடித்து கொண்டிருந்த கரம் மெல்ல கழுத்தை நோக்கி கீழிறங்கியது. சில நிமிடம் நீடித்த முத்த போரிலும் அவன் ஆட்சியே தலையோங்கி நின்றது. விரும்பி தோற்றாலோ இல்லை அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டுமோ என்னவோ. இருவரின் உமிழ்நீர் மட்டுமல்ல, மூச்சு காற்றும் கூட இடம் மாறிக்கொண்டிருந்தது. நிமிடங்கள் கழித்தே அவளை மெல்ல விடுவித்தான்.
இருவரின் இதழ் மட்டுமல்ல, கன்னமும் சிவந்துதான் போயிருந்தது. அதிலும் அவள் இதழ் இன்னும் கூடுதலாகவே சிவந்து போயிருந்தது. ஆட்சி செய்தவன் அவன் அல்லவே. சில நிமிட முத்தப்போருக்கு பிறகு இன்னும் சில நிமிட மௌனமும் கூடுதலாக ஆட்சிதான் செய்தது. அவள் மெல்ல சிவந்த இதழை தொட்டு பார்த்தாள். அவள் மீதிருந்த கோபத்தை சிறிதேனும் அவன் அவள் இதழில் காட்டிவிடவில்லை. இதிலும் கவனமாகத்தான் கையாண்டிருந்தான். இதுதான் அவன் குணமோ? அவன் இதழை உள்ளிழுத்து சப்பிக்கொண்டவன் அவள் கண்களை சந்திக்க முடியாமல் பார்வையை வேறு பக்கமாய் திருப்பிக் கொண்டான். என்றவனுக்கு இவ்வளவு நேரம் இருந்த தைரியம் கொஞ்சம் குறைந்துதான் போயிருந்தது. இப்போ போ என்றான் அவள் பார்வையின் வீரியம் தாங்க முடியாமல். ஓ, போ. போகவா? ஆமா, போ. மொத்தமாவா? ஆமா, என் வாழ்க்கைக்குள்ள வராத என்றான் அவள் கண்களை பார்க்க மறுத்து. அவள் பெருமூச்சு விட்டாள். மெல்ல அவன் கன்னத்தை வலிக்காமல் வருடி கொடுத்தாள். சாரி எல்லாத்துக்கும். அவன் அமைதியாக இருந்தான். அப்ப நான் போறேன். இனி உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். என் முன்னாடி வராத என்றான் முகத்தை கடுமையாக வைத்து கொள்ள முயன்று தோற்றபடி. அவள் ஒரு கசந்த புன்னகையை கொடுத்தாள். சரி என்றாள். அவள் துப்பட்டாவை மார்போடு எடுத்து போட்டு சரி செய்து கொண்டாள். அங்கிருந்து எழுந்து கதவு வரை சென்றவள் கடைசியாக அவனை திரும்பி பார்த்தாள். அவன் பார்ப்பானா என்று. அவன் பார்க்கவில்லை. அவன் பார்வை வேறு பக்கமாய் இருந்தது. அவள் கிளம்பி விட்டாள். ஸ்கூட்டியினை ஸ்டார்ட் செய்தாள். கவின் அவசரமாய் எழுந்தான். ஜன்னல் அருகே ஓடி வந்து பார்த்தான். அவள் கிளம்பி வெளியேறி இருந்தாள். இவன் வேகமாக படிக்கட்டுகளில் ஓடினான். ஸ்லிப்பாகி கீழே விழுந்தான். இருந்தும் எழுந்து ஓடினான். மாடிக்கு சென்றவன் அந்த தண்ணீர் டேங்க் மீது ஏறி நின்றான். அந்த சாலை வழி ரம்யா செல்வது தெரிந்தது. இவன் உதட்டை கடித்தான். கண் கலங்கியது. போகாதே என கத்த தோன்றியது அவனுக்கு. இருந்தும் மனதை கல்லாக்கி கொண்டவன் அவளை கண்களில் நிரப்பிக் கொண்டான். சார், எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுதா என்று அந்த சாலையோரம் நின்ற ஒற்றை ஐஸ் கடையின் முன்னே அவளை அழைத்து வந்தான் ராவணன். இது என்னோட ஃபேவரட் பிளேஸ். ஓ அப்படியா என்றவன் வெனிலா ஃப்ளேவர் வாங்கி வந்து கொடுத்தான். இதுதான் என்னோட ஃபேவரட் ஃப்ளேவர் என்றாள். ஓ அப்படியா என எதுவும் தெரியாதது போல அவனும் ஒரு ஃப்ளேவர் வாங்கி கொண்டான். தமிழ் அவனை நம்பாமல் பார்த்தாள். என்ன, ஒருவேளை இதெல்லாம் யதார்த்தமா கூட இருக்கலாம்ல. எப்படி? எனக்கு பிடிச்ச எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது யதார்த்தமா? அவன் சிரித்தான். அதுவும் கியூட்டாக. சில சமயம் அந்த பிரபஞ்சம் நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நம்ம வேணான்னு சொன்னாலும் கொடுக்குமா. ஓஹோ, இது யார் சொன்னது? யார் சொன்னா என்ன, நல்லா இருந்தா எடுத்துக்கணும். அடுத்து இருவரும் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தார்கள். உங்களுக்கு தான் பஸ் கூட்டமா இருந்தா வேர்க்குமே, நீங்க கார்ல வரலாமே. ஆனா இது நல்லா இருக்கு. இப்போல்லாம் நிறைய மாற்றம் வந்திருக்கு. யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் 50 புது பஸ் விற்றுக்காராம். அதுவும் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா. அவ்வளோ நல்ல மனசு உள்ள ஒருத்தரை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ராவணன் கடிகாரத்தை சரி செய்தபடி சொன்னான். ஓசியில் பஸ் வர்றவன் கண்டிப்பா கேன பயலாக தான் இருப்பான் என்றான் பஸ் வருகிறதா என்று எட்டி பார்த்து. ஆனா இதெல்லாம் நீங்க எப்ப பஸ்ல வந்துட்டு போனீங்களோ அன்னையிலிருந்து தான் நடக்குது. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? அவள் சந்தேகமாய் கேட்டாள். ஏய், அங்கே பாரு பஸ் வந்துச்சு, வா என அவன் பதில் சொல்லாமல் பஸ்ஸில் ஏறினான். அதில் கூட்டம் இல்லை. ஆண்கள் குறைவாகவே இருந்தார்கள். முக்கியமாக ஆண்கள் பெண்களை இடிக்காமல் நின்றார்கள். அதெல்லாம் பார்த்தபடி தமிழ் உள்ளே ஏறினாள். அதில் காலேஜ் பெண்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். ஒரே ஒரு இருக்கை மட்டுமே இருந்தது. அதுவும் வயதான பாட்டி அருகே. ராவணன் அவளை இருக்கையில் அமர சொன்னான். தமிழ் இருக்கையில் அமர்ந்தாள். ராவணன் அவள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். அடுத்த ஸ்டாப்பில் இன்னும் சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏறினார்கள். பக்கத்தில் இருந்த பாட்டி தமிழிடம் பேச்சு கொடுத்தார். யாரோ ஒரு புண்ணியவன் நிறைய பஸ் வாங்கி விட்டுருக்கானா, அதுவும் காசு வாங்காம.
யாரு என்னன்னு தெரியல. ஆனா அந்த புண்ணியவன் நல்லா இருக்கணும். இப்பதான் புள்ளைங்க நிம்மதியா போயிட்டு வருதுங்க என்றார். தமிழ் ராவணனை மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். அவன் பஸ் கண்ணாடி வழி வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பஸ்ஸில் வந்த முக்கால்வாசி காலேஜ் பெண்களின் கண்கள் ராவணன் மீதுதான் இருந்தது. அதுவும் சிலர் வேண்டுமென்றே அவ்வளவு இடமிருந்தும் ராவணனை உரசிக்கொண்டே வந்து நின்றார்கள். அவனும் தள்ளி தள்ளி சென்றான். ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே பிரேக் போடும்போது அவன் மீது வந்து விழுந்தார்கள். தமிழ் பட்டென்று இருக்கையிலிருந்து எழுந்தாள். ராவணன் என்னவென்பது போல் பார்த்தான். உட்காருங்க என்றாள் அவள் இருக்கையை காட்டி. இல்ல வேணாம் என்றான் அவன். நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, உட்காருங்க என அவன் கையை பிடித்து பாட்டி பக்கத்தில் அவனை அமர வைத்தவள் அவனை யாரும் உரசாதபடி இரு பக்கமும் கம்பியை பிடித்து கொண்டாள். இதைக் கண்டு இவ்வளவு நேரம் அவனை உரசிக்கொண்டு நின்ற பெண்கள் விலகி சென்றார்கள். அவள் செயலுக்கான அர்த்தம் புரிய அவனுக்கு சில நொடிகள் எடுத்தது. ராசா, அவ உன் பொஞ்சாதியா என்று அந்த பாட்டி ரகசியமாய் கேட்டது. ஏன் கேக்குறீங்க? அதான் உன்னை யாரும் இருக்கக்கூடாதுன்னு உட்கார வச்சிருக்காளே. உன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருந்தா உன்னை யாரும் உரசக்கூடாதுன்னு நினைப்பா. அந்த சிறுக்கிக்கு உன் மேல அளவு கடந்த பாச ராசா. அதை இங்கிலீஷில் என்னமோ ஜெல்லு மிட்டாயின்னு சொல்லுவீங்களே, ஜெலஸ். ஆ, அதே ராசா என்று அவர் சிரித்து சொல்ல அவனும் சிரித்தான். நீ கொடுத்து வச்சவன் இப்படி பொண்டாட்டி கிடைக்க. ராவணன் மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். உண்மைதான் என அவன் இதழ்கள் அழகாய் முணுமுணுத்து கொண்டது. அத்தியாயம் 76. 2 மாதங்கள் கழிந்தது. காதல் எதையும் மாற்றவல்ல சக்தி என்பதால் தானோ மாற்றத்தை விரும்பாத பலர் அதை வெறுக்கிறார்கள். அந்த கட்டிடங்களை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள் தமிழ். அன்று அவள் சொன்ன ஒரு வார்த்தை இன்று இத்தனை பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்க என்ற ஒற்றை வரிதான் இன்று இத்தனை மாற்றங்களை உருவாக்கி விட்டது. ஆம், அங்கிருந்த மொத்த குடிசையும் இப்பொழுது மாடி வீடாக மாறிவிட்டது. தன் ஃபேக்டரியில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் தன் சொந்த செலவில் வீடு கட்டி கொடுத்திருக்கிறான் ராவணன். தமிழுக்கு எப்படி உணர்வதென்றே தெரியவில்லை. அவருக்கு பெரிய மனசுல. ரம்யா ஆச்சரியமாக சொன்னாள். ராவணன் நிறைய மாறிவிட்டான். தமிழுக்கும் ராவணனுக்கும் நடுவே காணல் நீர் போல் அழகான ஒரு உறவு உருவாகி இருந்தது. இதுவரை அவனுக்குள் இருக்கும் ராவணனை மட்டுமே பார்த்து பழகியவள் இப்பொழுதெல்லாம் அவனுக்குள் இருக்கும் குழந்தைத்தனத்தை பார்க்கிறாள். அவனால் முடிந்த நிறைய நல்லது செய்கிறான். அவள் சொன்னதற்காக மாறியதாகவே இருந்தாலும் அவனின் இந்த மாற்றம் அனைவருக்கும் பிடித்திருந்தது. தமிழுக்கும் தான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது 3 வேளையும் வயிறார உண்ணுகிறார்கள். சம்பளத்தை உயர்த்தியிருக்கிறான். அதைவிட முக்கியமாக வேலை பார்ப்பவர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்கிறான். இதனால் ராவணன் கம்பெனிக்கு கொஞ்சம் அடி வாங்கியது உண்மைதான். ஆனால் அவர்கள் கம்பெனி பெயர் நல்ல இடத்திற்கு சென்றுள்ளது. ராவணன் முன்பு போல் ஊதாரித்தனமாக குடித்துவிட்டு கும்மாளம் அடிப்பதில்லை. ஒழுங்காக வேலைகளை செய்வதுடன் நிறைய நல்லது செய்கிறான். மேனகா இதுதான் வாய்ப்பென தாம் தூம் என்று குதித்து கொண்டிருந்தாள். நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? தொழிலாளிங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான வசதி பண்ணி கொடுக்கறது, ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு, அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், பஸ் விடுறது, டெய்லியும் அன்னதானம், படிப்புக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுன்னு அவன் இந்த மாசம் மட்டும் எத்தனையோ கோடி செலவு பண்ணியிருக்கான். இதனால கம்பெனிக்கு எவ்வளோ அடி தெரியுமா? நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா என்று அவள் பாட்டுக்கு கத்தி கொண்டிருந்தாள். ராவணன் அன்னையும் தந்தையும் அதை கேட்காதது போல அவர்கள் வேலையில் மும்முரமாக இருந்தார்கள். இவள் கடுப்பில் பல்லை கடித்தாள். நீங்க எதுவும் பண்ண வேணாம், நானே பண்றேன் என்று வில்லத்தனமாய் முணங்கிக் கொண்டாள். அன்று கவினை முத்தமிட்டு வந்த ரம்யா அதற்கு பின் அந்த 2 மாதங்களில் மறந்தும் அவன் கண்களில் படவே இல்லை. அவள் நோக்கமெல்லாம் அந்த போதை ஆசாமிகளை பிடித்து கொடுப்பது மட்டுமே.
மதியை நேரடியாக பார்த்து இனிமேல் அந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். எதுவாக இருந்தாலும் தனியே பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து விட்டாள். ஆனால் ரம்யாவிற்கு தெரியாமல் மதி இன்னொரு பக்கம் அவர்களை எப்படி மாட்டி விடுவது என சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தாள். மதி எவ்வளவு முயன்றும் அவளால் ஜானுவை பழையபடி மாற்ற முடியவில்லை என்பதை விட ஜானுவால் மாற முடியவில்லை என்பதே சரியாக இருக்கும். இதில் செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் என்று ஜானு ஹாஸ்டல் வேறு சென்று விட இப்பொழுது அண்ணனுக்கு பயந்து ட்ரக் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமில்லையே. ஒரு கோபத்தில் வீராப்பில் முகத்தில் முழிக்காதே என சொன்ன கவின்தான் அவளை பார்க்காமல் பெரும் பாடுபட்டான். அவனை விட ரம்யா அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். இதை பார்த்து பார்த்து அசோக் இன்னும் உடைந்தான். தான் காதலிக்கும் பெண் இன்னொருவனை நினைத்து வருந்துவதை யாரால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? ரம்யா! சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்தவள் தோழியின் அழைப்பில் திரும்பி பார்த்தாள். உனக்கு என்னாச்சு? நீ முன்னாடி மாதிரி இல்லடி, ரொம்ப மாறிட்ட. உன் கவனமே இங்க இல்ல. அப்படிலாம் இல்லடி. அப்ப எதுக்குடி ப்ளீச்சிங் பவுடரில் சப்பாத்தி மாவை பிசைஞ்சிட்டு இருக்க? ரம்யா குனிந்து பார்த்தாள். அப்பொழுதுதான் அவளும் கவனித்தாள். சாரி தமிழ், கவனிக்கல. தமிழ் தோழியின் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தாள். நான் கவின்கிட்ட பேசவா? அவள் இல்லை என்றாள். ஏன்? அவருக்கு என்ன பிடிக்கல தமிழ். என் முகத்தில் கூட முழிக்க விரும்பலன்னு சொன்னாரு. கோவத்தில் சொல்லியிருப்பாரு. உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சா அவர் புரிஞ்சுக்குவாரு. இப்போ உண்மையை சொன்னாலும் அவர் மயக்க போய் சொல்கிறேன்னு தான் நினைப்பாரு. காதல் சொல்லி வருதில்லடி. உண்மையான காதலுக்கு அடித்தளமே நம்பிக்கை தாண்டி. அதுவே இல்லாத போது இன்னி என்ன பண்ண முடியும்? இனிமே இதை பற்றி பேச வேணாம். நான் கராத்தே கிளாஸ் போகணும் என்று கிளம்பி விட்டாள். தமிழ் கவினிடம் உண்மையை சொல்ல பல முறை முயன்றாள். ஆனால் அவள் ஏதாவது சொல்லி இருவருக்குமான விரிசல் இன்னும் பெரிதாகிவிடுமோ என்ற பயமும் அவளுக்கு அதிகமாக இருந்தது. கவினால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அவன் கவனமெல்லாம் ரம்யாவை சுற்றி மட்டுமே இருந்தது. சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்த மாதிரி கம்மென்று இருந்தவளுக்கு இழுத்து வச்சு முத்தம் கொடுத்ததாலோ என்னவோ இன்னும் அவள் மீதான எண்ணம் அவனுக்கு குறையாமல் அதிகம்தான் ஆகிவிட்டது. வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போகவே நண்பர்களுடன் அமர்ந்து பல நாட்களுக்கு பின் மொடா குடி குடித்து கொண்டிருந்தான் கவின். எப்பொழுதும் முரட்டுத்தனமாக குடிக்கும் ராவணன்தான் தமிழ் சொன்னதிலிருந்து குடிப்பதில்லையே. அதனால் அவன் நண்பனுக்காக பக்கத்தில் அமர்ந்து ஜூஸ் மட்டுமே குடித்து கம்பெனி குடித்து கொண்டிருந்தான். மச்சி, நீ குடிக்கலையா என போதையில் அந்த சரக்கு பாட்டிலை அவன் முன் நகர்த்தி வைத்தான் கவின். இல்லை மச்சி, நீயே குடி, நான் குடிக்க மாட்டேன். ஏன்? தமிழ் சொல்லியிருக்காளே. ஓ, லவ்ஸு. ஓகே ஓகே. ஆனால் ஏன் லவ் தான் நாமம் போட்ட மாதிரி படுத்துருச்சு. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு என்னமோ ரம்யா அப்படிப்பட்ட பொண்ணு மாதிரி தோணலடா. மச்சி, உனக்கு தெரியாது. அவள் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுப்பா. ஆனால் கோவை சரலா மாதிரி பறந்து பறந்து அடிப்பா. இங்கே பாரு அவள் போட்ட மார்க்க என்று நெற்றியை காட்டினான். அப்படி பார்த்தா நீ தானே அவளை அடிச்சிருக்க. மச்சி, ஏன் அடியும் அவாடியும் ஒன்னா? அப்படியே ஒரு சுற்றி ஒரு பஞ்சு விட்டா பாரு, அப்படியே ஏரில் பறந்து போய் விழுந்த மச்சி. 2 நாளைக்கு எந்திரிக்கவே முடியல. அப்படி ஒரு வலி. ஆனால் அந்த ஃபைட்டை பார்த்து தான் அவகிட்ட விழுந்துட்ட மச்சி என்றான் கொஞ்சம் வெக்கப்பட்டு. பின் அடுத்த நொடி அப்படியே டயலாக்கை மாற்றினான். அதென்ன ஆம்பளை அடிக்கிறது? இந்த திமிர் தாண்டா எனக்கு பிடிக்கல. ஆனால் யாராவது கஷ்டம்னு சொன்னால் போதும் கர்ணன் மாதிரி மாறிடுவா. கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த நகையை விற்று ஆப்ரேஷனுக்கு கொடுத்துருக்கா. அதுவும் யாருன்னே தெரியாத குழந்தைக்கு. அப்படி ஊர் வழியை கொடுத்துக்கிட்டே போனா நாளைக்கு பிச்சை தான் எடுக்கணும். பிச்சை எடுத்தா என்ன தப்பு? அப்போ கூட என்னை உட்கார வச்சு சோறு போடுவா. ஏன், சோறு போட்டு என்னையவே தெம்ப அடிக்கத்தான். அடித்தாலும் அவளே மருந்து போட்டு விடுவா. அவ்வளோ கேரிங்காக இருந்து என்ன பண்ண? போத ஆசாமியாக இருக்காளே. ஆனாலும் ஃப்ரெண்டு மேலே எவ்வளோ பாசமாக இருக்கவ. என்னை எப்படி பார்த்துப்பா. ஆனாலும் அவனுக்கு வேணாம்.
கிஸ்ஸு கூட அடிக்க தெரியல மச்சி. அவளுக்கு தெரிலனா என்ன, நான் அடிச்சுக்கிறேன். நானே ரொமான்ஸ் பண்ணுறேன். நானே எப்போவுமே ரொமான்ஸ் பண்ண முடியுமா? என்னமோ என்ன ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க சொன்னா இப்போ அவ தான் போகணும் என்று அவனை அந்நியன் போல் மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு ராவணன் நெற்றியை பிடித்தான். அவனுக்கு தலையை சுற்றுவது போல் இருந்தது. டேய் நிறுத்துடா, இப்போ முடிவா என்னதான் சொல்ல வர? கவின் தாடையில் கை வைத்து யோசித்தான். ஐ லவ் ஹர் மச்சி. அப்போ அவகிட்ட போய் சொல்லி தொலையேன். ஆனா ஐ ஹேட் ஹர் ஆல்சோ மச்சான். ராவணன் வெறியாகி விட்டான். டேய் நான் உன்னை கொன்னுருவேண்டா. உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை டிரைவர் இருக்கான், நீ போ. அவன் என்னை கூட்டிகிட்டு போவான். போயிடுவியா? இல்லை நான் கூட்டிகிட்டு போவா? இல்லை மச்சி, ஐ எம் ஓகே. நானும் கொஞ்சம் குடிக்கணும், அப்போ தான் அவளை மறக்க முடியும் என்றான். ராவணன் இருந்து அழைத்து கொண்டு சென்று விடுவான். ஆனால் அவனுக்கு இன்று ஒரு முக்கியமான வேலை இருந்தது. அதனால் அவன் அவசரமாய் கிளம்ப வேண்டிய நிலை. நீண்ட நேரமாய் குடித்து கொண்டிருந்ததாலும் ஏசியின் தாக்கத்தாலும் அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வந்தது. கொஞ்சம் தட்டு தடுமாறி பாத்ரூம் செல்வதற்காக எழுந்து சென்றவன் சுவற்றை பிடித்தபடி அந்த பாத்ரூம் கதவை திறப்பதற்கு பதில் வேறு ஒருவரின் அறை கதவை திறந்து விட்டான். உள்ளே சிலர் இருப்பதை கண்டவன், ஓ சாரி என்று கதவை மூடிவிட்டு அங்கிருந்து நகரும் முன் அவன் முகம் அப்படியே மாறியது. அவன் கைகள் நடுங்க மீண்டும் அந்த கதவை மெல்லமாய் திறந்தான். தான் பார்த்தது உண்மையாக மட்டும் இருக்கவே கூடாது என்று அவனுக்கு தெரிந்த மொத்த கடவுளையும் வேண்டிக் கொண்டேதான் அந்த கதவை திறந்தான். ஆனால் வேண்டுதலை பொய்யாக்கும்படி அங்கே அவன் ஆசை தங்கை ஜானு நண்பர்கள் கூட்டத்துடன் சேர்ந்து போதை வஸ்துவை பயன்படுத்தி கொண்டிருந்தாள். எதிரே இருப்பது தன் அண்ணன் என்பது கூட தெரியாத அளவுக்கு அவள் நிலை மாறி போயிருந்தாள். அவள் ஒரு அப்பாவி, அவளுக்கு எதுவுமே தெரியாது என்று எண்ணியிருந்தவனின் முகத்தில் கரி அப்புவது போல கும்மாளம் அடித்து கொண்டிருந்தாள் ஜானு. கவின் அப்படியே சிலை போல நின்று கொண்டிருந்தான்.